अनुज्ञां करोमि करुणानिधे वेदोक्तेन विधानेन मकं च बहुदक्षिणम्. ஸோ இப்போ வந்து முதல்ல குழந்தை பிறந்து ஜாதகர்மா பண்ணுறோச்சே வர்ணன் வந்துட்டார். எப்போ குழந்தைக்கு எப்போ யாகம் பண்ண போகிறாய் குழந்தைய வச்சுன்னு கேட்குறாரு. அவன் எப்படியோ தைரியத்தை அழிச்சுண்டு வரவழைச்சுண்டு என்னவா சொல்லலாம்னு யோசிச்சு தான் பேசுகிறான். ராஜா சொல்கிறான், தேவாதி தேவனே தவ அனுக்ஞாம் கரோமி. அனுக்ஞாம்னு சொன்னால் உங்கள் ஆக்ஞானு தான் எடுத்துக்கணும். இங்கே அனுக்ஞான நார்மலாக பெர்மிஷன் அர்த்தம். இங்கே ஆக்ஞான்னு எடுத்துனான்னா உங்களுடைய கட்டளை. ஏன்னா வர்ணன் சொல்லியிருக்கார், நீ எனக்கு பண்ணி தான் ஆகணுன்ட்டு. ஸோ உன்னுடைய அந்த ஆக்ஞையே நான் கருணாநிதே கருணை கடலே நான் பண்ணுறேன். கரோமி வேத உக்தேன விதானேன, வேதம் எப்படி சொல்லிருக்கோ அந்த யூப சம்பத்தில் அந்த குழந்தைய பசுவாக கட்டி நான்லாம் பண்ணுறேன். மகம் ச பகுதட்சிணம், நிறைய தட்சிணெல்லாம் கொடுத்து பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன், மாட்டேன்னு சொல்லலை. राजोवाच देवदेव तव अनुज्ञां करोमि करुणानिधे वेद उक्तेन विधानेन मखं च बहुदक्षिणम्. पुत्रे जाते दशाहेन कर्मयोग्यः भवेत् पिता मासेन शुद्धेत् जननी दम्पती तत्र कारणम्. ஸோ புத்திரே ஜாத்தே, குழந்தை பிறந்து தச அகேன, அதான் 10வது நாள். தசன 10 இல்லையா, அகேன அகஸ்ன டே 10வது நாளில் கர்மயோகியாக பவேத் பிதா. அப்போ தான் அந்த கர்மங்களெல்லாம் பண்ணுறதுக்கு. இப்போ நான் உடனே இப்போ தான் குழந்தைக்கு இப்போ தான் பிறந்திருக்கு, இந்த புண்ணியாஜனை கூட முடிஞ்ச பாடில்லை, அதுக்குள்ளே வந்துட்டேன் இல்லை நீங்கள். ஸோ அதனால் நான் கர்மயோகம்னு இதெல்லாம் கர்மயோகத்தில் தானே வருது, யாக யஜ்ஞம் பண்ணுறதெல்லாம். ஸோ அந்த கர்மயோகத்தையே பண்ணுறதுக்கு அதிகாரம் எனக்கு இப்போ இல்லை. எந்த யஜ்ஞமெல்லாம் என்னால் இப்போ பண்ண முடியாது. அப்போ தான் ஒரு 10 நாள் கழிஞ்சு தான் ஒரு அப்பாவுக்கு அந்த கர்மயோகம் பண்ணுற ஒரு இதே வரும், ஒரு அருகதையாக வரும். சுத்தி மாசேன சுத்தியே ஜன்னி, அது மட்டும் இல்லை, பொண்டாட்டி வேணும் யாகம் பண்ணுறதுக்கு. அப்போ பொண்டாட்டி சுத்தமாக இருக்கணும். அதுக்கு 1 மாதமாவது ஆகும் குழந்தை பிறந்து. ஸோ 1 மாதம் கழிஞ்சு ஜனனி சுத்தியத்தை, அம்மாவாகப்பட்டவள் சுத்தமாவாள். தம்பதி தத்திர காரணம். ஸோ அந்த யாகம் பண்ணுறதுக்கு தம்பதிகள் வேண்டும். ஆகவே குறைஞ்சது 1 மாதம் கழித்து தான் பண்ண முடியும்னு சொல்கிறேன். पुत्रे जाते दश अहेन कर्मयोग्यः भवेत् पिता मासेन शुद्धेत् जननी दम्पती तत्र कारणम्. सर्वज्ञः असि प्रचेतः त्वं धर्मं जानासि शाश्वतं कृपां कुरु त्वं वारी ईश क्षमस्व परमेश्वर. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, பிரச்சேதஸ்னு பேர். வர்ணனுக்கு இன்னொரு பேர் பிரச்சேதஸ். அப்போ பிரச்சேதனே நீ சர்வஜோசி, உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, விஷயம் தெரியாதவர் கிடையாது. தொம் தர்மம் ஜானாசி, உங்களுக்கு தர்மம் நன்றாகவே தெரியும். சாஸ்வதம் தர்மம், சாதாரண தர்மம் சாஸ்வதம், எப்பொழுதுமே இருக்கக்கூடிய தர்மம், அது நிலை பெற்றிருக்கக்கூடிய தர்மம் நீங்கள் அறிவீர்கள். கிருபாம் குரு தொம் வாரி ஈஷா. ஸோ தண்ணீர் கடவுள் இல்லையா வர்ணன், வாரின தண்ணி. ஸோ தண்ணீர் கடவுளான பகவானை வர்ணனே கிருபாம் குரு, எனக்கு கிருபை பண்ணுங்கோ. க்ஷமஸ்வ பரமேஸ்வர, நான் உடனடியாக பண்ண முடியாது, என்னை மன்னியுங்கள்னு கேட்குறேன். सर्वज्ञः असि प्रचेतः त्वं धर्मं जानासि शाश्वतं कृपां कुरु त्वं वारीश क्षमस्व परमेश्वर. व्यासौ उवाच इत्युक्तः तु प्रचेताः तं प्रत्युवाच जनाधिपं स्वस्ति ते अस्तु गमिष्यामि कुरु कार्याणि पार्थिव. ஸோ வியாசர் ஜனமேஜ் என்று சொல்கிறார். இவ்வாறு சொல்லிவிட்டு இது யுக்தகத்து பிரச்சேதாங்கிறது பகுவச்சனில் சொல்கிறது ஒரு ஆள் தான், வர்ணன். இப்படி சொல்லிவிட்டு தம் பிரத்யுவாச்ச ஜனாதிபம், இதை கேட்டு அவர் வந்து திருப்பி ராஜாட்ட சொல்கிறார். ஜன ராஜான்னு அர்த்தம். ஜன அதிபதியான அந்த வர்ற ராஜா பார்த்து சொல்கிறார், ஸ்வஸ்திதே அஸ்து, உங்களுக்கு நான் மங்களம் உண்டாகட்டப்பா, நான் கிளம்புறேன், பரவாயில்ல, நீ சொல்கிறது ஓகே, ஒத்துக்கிற ரீசன் தானே. கவிஷ்யாமி, நான் போகிறேன். குரு காரியாணி பார்த்திவ, நீ உன்னோட காரியத்தை கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். इत्युक्तः तु प्रचेताः तं प्रत्युवाच जनाधिपं स्वस्ति ते अस्तु गमिष्यामि कुरु कार्याणि पार्थिव. आगमिष्यामि मास अन्ते यष्टव्यं सर्वथा त्वया कृत्वा उत्तानिकम् आचारं पुत्रस्य नृपसत्तम. ஆகமிஷ்யாமி, நான் வருவேன். மாசாந்தே, 1 மாதம் டைம் கேட்டிருக்கை, 1 மாதம் முடிஞ்ச உடனே நான் திரும்பி வருவேன். எஷ்டவ்யம், நீ யாகம் பண்ணணும், சர்வதா நிச்சயமாக பண்ணணும். துவயா எஷ்டவ்யம், 1 நாள் செய்யப்பட வேண்டும்.
கிருத்வா ஔத்தானிகம் ஆச்சாரம். அதாவது ஔத்தானிகம்னு நார்மலாக என்ன சொல்கிறோன்னா குப்புற கவுந்துக்கிறதுக்கு தான் ஔத்தானிக்கா இதுன்னு சொல்லுவோம். உத்தானன்னா குப்புற கவுந்துறது குழந்தை அந்த தவழும் இல்லையா, ஸோ அது நார்மலாக சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து இப்போ ஜாதகர்மா தான் நடந்துட்டுருக்கு. இப்போ நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஜாதகர்மா. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே குழந்தை குப்புறெல்லாம் கவிழுன்னு தோணல. அதனால நீ அந்த ஜாதகர்மாலாம் முடித்து விட்டு நிருபசத்தமா புத்திரஸ்ய, ஸோ பிள்ளையோட இந்த ஜாதகமெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிஞ்சு நான் வரும்போது யாகம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைன்னு சொல்கிறார். நிருபசத்தமா சிறந்த ராஜாவே. ஆகமிஷ்யாமி வாசாந்தே யஷ்டவ்யம் சர்வதா த்வயா கிருத்வா ஔதானிகம் ஆச்சாரம் புத்ரஸ்ய நிருபசத்தம. இத்யுக்த்வா ஸ்லக்ஷ்ணயா வாசா ராஜானம் யாதசாம்பதிः ஹரிश्चन्द्रः முதம் பிராப கதே பாஷினி பார்த்திவः. ஸோ இத்தியுக்த்வா இவ்வாறு ஸ்லக்ஷ்ணயா வாச்சா நல்ல வார்த்தை சொல்லிட்டு ரொம்ப இனிமையான வார்த்தையை சொல்லிட்டு வர்ணன் கிளம்பிட்டான் இல்லையா. ராஜானம் யாதசாம்பதி இவ்வாறு நல்ல வார்த்தை சொல்லிட்டு அந்த ராஜாட்ட யாதசாம்பதி நீர்வாழ் மிருகங்களுக்கு தலைவரான வருணன் ஹரிಶ್ಚந்திரக முதம்பிராப்ப அவர் போயாச்சு. போன உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்பா என்ன ஒரு மாதம் கவலை இல்லை, இவர் வரமாட்டார். அதனால் கதே பாஷினி, பாஷினின்னு பாஷத்தை கையில் உடையவர், பாஷன்னா கயிறு. ஸோ கயிற்றை கையில் உடைய அந்த வருணன் சென்ற உடனே பார்த்திவக ராஜா ஆனந்தம் அடைந்தார். இத்யுக்த்வா ஸ்லக்ஷ்ணயா வாசா ராஜானம் யாதசாம்பதிः ஹரிश्चन्द्रः முதம் பிராப கதே பாஷினி பார்த்திவः. கோட்டிஷः பிரததௌ காஹ தா கட்டோக்னிः हेमपूरिताः विप्रेभ्यः वेदविद्भ्यश्च तथैव तिलपर्वतान्. ஸோ என்ன பண்ணுறார், கோட்டிஷக கோஹோ காஹ கான பசு. ஸோ கோடிக்கணக்கில் பசு தானம் பண்ணுறான். பிராததம்னு தானம் பண்ணுறான். அந்த குழந்தை பிறந்த அவ்வளோ ஆனந்தம். அதனால் கோடிக்கணக்கில் பசுக்கள் தானம். அப்புறம் அது எப்படிப்பட்ட பசுக்கள், கடோதினிஹி கடோதினின்னா கடன்னா பானை, கடம்னா பானை. ஸோ பானை நிறைய பால் கறக்குமா. ஊதசுன்னு சொன்னான்னா மடின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட மடி, குடம் நிறைய குடமாக பால் கறக்கக்கூடிய அந்த மாதிரி மடியை உடைய பசுக்கள். ஹேமபூரிதாக தலையிலெல்லாம் அப்படியே தங்கத்தால் அலங்காரம் பண்ணிருக்கு. அதோட கொம்பெல்லாம் தங்கத்தால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு. அப்படிப்பட்ட பசுக்களை கோடிக்கணக்கில் தானம் பண்ணுறார். விப்ரேபியகா பிராமணர்களுக்கு, வேத வித்யஷ்சா வேதம் நன்றாக அறிந்த அந்த பிராமணர்களுக்கு கொடுத்தார். ததைவ தில பர்வதான் எள்ளுதானம் ரொம்ப விசேஷம் சொல்லுவா. அதை மலை போல கூச்சி கொடுக்குறாராம். பர்வதான் திலான், அப்படி பர்வதம் போல மலை போல எள்தானம் பண்ணினார். கோடிஷः பிரததௌ காஹ தாஹ கடோக்னிः ஹேமபூரிதாः விப்ரேभ्यः வேதவித்भ्यश्च ததைவ திலபர்வதான். ராஜா புத்திரமகம் திருஷ்ட்வா சுகம் ஆபஹ்தரம் நாமஸ்ய ரோஹிதஸ்ச இத்தி சகார விபூவகம். ஸோ புத்திரமுகம் திருஷ்டுவா பிள்ளையோட குழந்தையோட மூஞ்சியை பார்த்து சந்தோஷப்படுறார். ராஜா சுகம் ஆப மகத்தரம், ரொம்ப மகத்தான சுகம். குழந்தையோட முகத்தை பார்த்து ஆனந்தப்படுறார். நாம அஸ்ய ரோஹிதக அவனோட பேரிடுறார். இப்போ பேரிடும் படலத்தில் குழந்தைக்கு பேர் ரோஹிதன் அப்படின்னு. ரோஹிதன் எல்லாம் ல ரா ரெண்டுக்கும் அபேதம் சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில். அதனால் நம்ம தமிழில் பார்க்குற வச்சா லோகிதாட்சன்னு சொல்கிறோம், நம்ம இங்கே ரோஹிதன் சொல்கிறோம். ஸோ சகார விதிபூர்வகம் எப்படி பேரிடணுமோ அந்த மாதிரி மந்திரமெல்லாம் சொல்லி விதிப்படி அந்த குழந்தைக்கு ரோஹிதன்னு பேர் வச்சார். ராஜா புத்திர முகம் திருஷ்ட்வா சுகமாப மஹத்தரம் நாம அஸ்ய ரோஹிதக ச இதி சகார விதிபூர்வகம். மாசே ததஹ பாசி விப்ரவேஷேன பூபதேஹ ஆஜகாம கிருஹே சத்யஹ யஜஸ்வ இதி ப்ருவன்முஹு. ஸோ ஒரு மாதம் முடிஞ்சிடுது. பூர்ணே மாசே பூர்ணமாக எடுத்து ஒரு மாதம். தத பாஷி வர்ணன் விப்ரவேஷேன திருப்பியும் பிராமண வேஷத்தில் தான் வரார். பூபதேகே ஆஜகாம பூபதியிடம் வந்து சேர்ந்தார். கிருஹே சத்யக அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு சத்யக உடனே சொல்கிறார் யஜஸ்வ யாகம் பண்ணு, புருவன் முகுகோ அடிக்கடி யாகம் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அங்கே வீட்டுக்கு வந்து.
मासे ततः पाशी विप्रवेशेन भूपतेः आजगाम गृहे सद्यः यजस्व इति ब्रुवन्मुहुः वीक्ष्य तं नृपतिः देवं निमग्नः शोकसागरे प्रणिपत्य कृत आतिथ्यं तम् उवाच कृत अञ्जलिः. ஸோ அவரை பார்த்து நிருபதி தம்பீச்சியா ராஜா அவரை பார்த்து தேவன் வந்திருக்கார், யார் வர்ண தேவர் வந்திருக்கார். நிமக்னக சோகசாகரை பார்த்தாலே துக்கம் வந்துருது. சோகசாகரத்தில் அப்படியே முங்கி போயிட்டார், சோக கடல் அப்படி மூழ்கி போயிட்டார் அவர். நிமக்னக பிரணிபத்தியா அவர் வணங்குறார், வணங்கி கிருத்த ஆதித்யம் அவருக்கு அதிதி சத்காரம்லாம் பண்ணி வர வச்சு உவாச்ச கிருத அஞ்சலிகி கை கூப்பி வணங்கி அவரை பார்த்து சொன்னார். உவாச்ச वीक्ष्य तं नृपतिः देवं निमग्नः शोकसागरे प्रणिपत्य कृत आतिथ्यं तम् उवाच कृताञ्जलिः. दृष्ट्या देव त्वम् आयातः गृहं मे पावितं प्रभो मखं करोमि वारी ईश विधिवत् वाञ्छितं तव. திருஷ்டியா ஸோ அதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்லும்போது அப்படி தானே சொல்லணும், ஏன் தான் வந்தேன்னு சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப அதிர்ஷ்டமாக நீங்கள் வந்திருக்கீங்க, ஆயாத்தக வந்திருக்கிறீர்கள். கிரகமே பாவித்தம், நீங்கள் வந்ததுனால என்னோட வீடே புனிதமாய் விட்டது. பாவித்தம்னா இது புனிதப்பட்டு விட்டது பிரபோ. மகம் கரோமி கண்டிப்பாக நான் யாகம் பண்ணுறேன். வாரிஷ தெய்வமே வர்ணனே விதிவத்து விதிப்படி சாஸ்திரப்படி வாஞ்சித்தம் தவ வாஞ்சித்தம் இது உங்களுக்கு பிடிச்சது இந்த யாகம் பண்ணுறது, அதனால நீங்கள் கேட்ட யாகத்தை நான் கண்டிப்பாக விதிப்படி பண்றேன். निष्ट्या देवत्वमायातः कृतं मे पावितं प्रभो मखं करोमि वारि ईश विधिवत् वाञ्छितं तव. अदन्तः न पशुः श्लाघ्य इति आहुः वेदवादिनः तस्मात् तन्तोपदेते अहं करिष्यामि महामखम्. ஸோ ஆதந்தக தந்துன்னா பல்லு, ஸோ குழந்தைக்குன்னா பல்லே முளைக்கல. ஸோ ஆதந்தக ந பசுகு ஸ்லாகி அப்படிப்பட்ட பல்லே இல்லாத அந்த ஒரு பசுவை கொண்டு யூபஸ்தம்பத்தில் கட்ட முடியாது. ஸோ யாகத்துக்கு அந்த குழந்தைக்கு பல்லாவது முளைக்க வேண்டாமா? அது ஸ்லாக்கியம் இல்லையே, பல்லில்லாத குழந்தைய கொண்டு அந்த யூபஸ்தம்பத்தில் கட்டுறது. அதனால இத்தி ஆகுகு வேதவாதினக வேதம் படிக்கிறவாள் அப்படி தான் சொல்கிறான், குழந்தைக்கு பல்லாது முளைச்சிருக்கணும் அப்படின்னு அவா சொல்கிறா. தஸ்மாத் தந்த உத்பவே அதனால குழந்தைக்கு பல்லு முளைக்கட்டுமே ப்ளீஸ் அப்படிங்கிறார். உத்பவே தே அகம் கரிஷ்யாமி மகாமகம் அந்த சமயத்தில் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அகம் கரிஷ்யாமி நான் செய்வேன், மகாமகம் இந்த மகா யாகத்தை நான் செய்வேன். இன்னும் டைம் கேட்குறான் இப்போ. अदन्तः न पशुः श्लाघ्य इति आहुः वेदवादिनः तस्मात् दन्त उद्भवेते अहं करिष्यामि महामकम्. व्यास उवाच युक्तः तेन वरुणः तथा इति उक्त्वा ययो अथ हरिश्चन्द्रः मुदं प्राप्य विजहार गृह आश्रमे. ஸோ கிரகாசிரமம்னு சேர்த்து படிச்சுடுங்க அதை, ஏன்னா கிரக ஆசிரமம்னு சொல்லும்போது ஒரு இதாக இருக்குது, பிரிக்காதீங்க. ஸோ வியாசர் சொல்கிறார் இத்தியுக்தகா இவ்வாறு சொல்லப்பட்ட தேன வருணகா அப்போ இப்படி ராஜா அப்படி சொன்ன உடனே வருணன் என்ன பண்ணுறான், ததா ஓகேப்பா அதுக்கும் ஓகேன்னுட்டார். ஸோ இது உக்துவா யயௌ அத கிளம்பி போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிற்கலை அந்த இடத்துல வருணன் கிளம்பி போயிட்டார். ஹரிச்சந்திரக முதம் பிராப்பியா அவ்வளோதான். திருப்பி இவனுக்கு ஆனந்தம் வந்துடுது, குழந்தைக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு டைம் கிடச்சிருக்குட்டு. கிரகாசிரமே விஜகார கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். व्यासोवाच इत्युक्तः तेन वरुणः तथा इति उक्त्वा ययौ अथ हरिश्चन्द्रः मुदं प्राप्य विजहार गृहाश्रमे. पुनः दन्त उद्भवं ज्ञात्वा प्रचेताभिधरूपवान् आजगाम गृहे तस्य कुरु कार्यम् इति ब्रुवन्. ஸோ தந்த உத்பவம் புனக பல்லு முளைச்சிடுது குழந்தைக்கு. ஸோ பல்லு முளைச்ச உடனே அவர் திருப்பி வர்றார். ஞாத்வா அதை அறிந்து கொண்டு பிரச்சேதர் வர்ணன் திஜரூபவான் திருப்பியும் பிராமண வேஷத்தை போட்டுட்டு கிரகே ஆஜகாம வந்துட்டார் இவரோட ஹரிச்சந்திரனோட வீட்டுக்கு. தஸ்ய குரு காரியம் இது பிருவன் காரியம் பண்ணு இப்போ பண்ணு அப்படி ஒரு வேலையும் நெருக்கம் கொடுத்துட்ருக்கார், ஒரு நெரிச்சின்னு இருக்கார் அவரை. पुनः दन्त उद्भवं ज्ञात्वा प्रचेता द्विजरूपवान् आजगाम गृहे तस्य कुरु कार्यम् इति ब्रुवन्. तस्य
गोपालः अपि जल अधीशं विद्य प्राप्तं निज आकृतिं प्रणम्य आसनसम्मानैः पूजयामास सादरम्. ஸோ ராஜாவும் ஜலாதீஷம் ஜலத்துக்கு கடவுளான அதீஷனான கடவுளான வர்ணனை வீட்சியை பார்த்து துஜாக்கிருதிம் பிராப்தம் பிராமண வேஷத்தில் வந்திருக்கக்கூடியவரை பார்த்து பிரணம்ய வணங்கி ஆசன சம்மானகி அவருக்கு ஆசனம் போடுறது அவருக்கு எல்லாம் அர்க்கியம் கொடுக்கறது பாத்தியம் கொடுக்கறது அந்த மாதிரி அதி சத்காரம்லாம் பண்ணுறார். அதை சம்மானித்து அவரை கௌரவித்து சாதரம் பூஜையாமாசா ஆதரவோடு அவருக்கு பூஜை கொடுத்தார். भूपालः अपि जल अधीशं वीक्ष्य प्राप्तं द्विज आकृतिं प्रणम्य आसन सम्मानैः पूजयामास सादरम्. स्तुत्वा प्रोवाच वचनं विनय आनतकन्दरः करोमि विधिवत् कामं मखं प्रबलदक्षिणम्. ஸ்துதித்து அவரை நல்லா ஸ்துதி பண்ணுறான் வர்ணனை. புரோவாச்ச வச்சனம் அவரை பார்த்து பேசுகிறார். வினய ஆனத கந்தரக ஆனதன்னு வணங்கி கந்தரம்னா கழுத்து. ஸோ கம் தரதி அதனால கந்தரான்னு பேர். கம்னு சொன்னால் தலைன்னு அர்த்தம். ஸோ கம்தர தலையை தரிப்பதனால கழுத்துன்னு அர்த்தம். கம்தர கழுத்து. ஸோ வினய ஆனத கந்தரக வினயத்தால் பணிந்த கழுத்தோடு கூடியவராக பேசுகிறார் ராஜா. கரோமி விதிவத் காமம் மகம் இஷ்டம் போல் கண்டிப்பாக விதிப்படி நான் யாகம் பண்ணுவேன். பிரபல தட்சிணை நிறைய தட்சிணை கொடுத்தும் பண்ணுவேன். திருப்பி இதே கதையை பாடுறான். स्तुत्वा प्रोवाच वचनं विनय आनतकन्दरः करोमि विधिवत् कामं मखं प्रबलदक्षिणम्. बालः अपि चौलः अयं गर्भकेशो न सम्मतः यज्ञार्थे पशुकरेण मया वृद्धमुखाच्युतम्. पशुकरणे பாலோ அப்பி அக்கிருத்த சௌளம் பண்ணலைங்கிறார். சௌளம்னா குடுமி வைக்கிறது. குடுமி வைக்கிற ஃபங்க்ஷன் குழந்தைக்கு 3 வயசில் பண்ணுவா. ஸோ அக்கிருத்த சௌள குழந்தைக்குன்னு குடுமையே வச்ச பாடு இல்லையங்கிறார். ஸோ அக்கிருத்த சௌள அயம் அதனால தான் சௌளம் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மந்திரங்களை பார்த்தோன்னா ஸோ குடும்பி வைக்கிற இது பண்ணவே இல்லையே. இன்னும் கர்ப்ப கேஷோ ந சம்மத்தக கர்ப்பத்திலேருந்தே முளைச்ச கேஷத்தோடு இருக்கான் அவன். இன்னும் அதை குடுமி வச்ச பாடல அதை ஒழுங்காக வெட்டிக்கிட்டு அதெல்லாம் குடும்பி வைக்கலை. அதனால் அந்த கர்ப்ப கேஷத்தோடு அந்த குழந்தைய போய் யூபஸ்தமத்தில் மாட்ட முடியுமா? அந்த பசு செடி கிடையாது. ஸோ யக்ஞார்த்தே பசுக்கரணே அந்த யக்ஞ பசுவாக யாக பசுவாக அதை செய்வதில் அந்த குழந்தை முதல் முடியோடு இருக்கிறது. அந்த முடியோடு இருக்கிற குழந்தைய அதில் யாகம் பண்ணுறதுல மயா விருத்த முகாத் ஸ்ருதம் வயசானவர்கள்லாம் அப்படிலாம் சரி கிடையாது. அது யாகம் அப்படிலாம் பண்ணப்படாதுன்னு சொல்லிருக்கா. வயதானவர்கள் வாயிலிருந்து நான் கேட்டிருக்கேன்ட்டேன். விருத்த முகாத்து ஸ்ருதம் நான் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டேன். बालो अपि अकृत चौलो अयं गर्भकेशो न सम्मतः यज्ञाते पशुकरणे मया वृद्ध मुखाश्रुतम्. तावत् क्षमस्व वारीश विधिं जानासि शाश्वतं कर्तव्यः सर्वथा यज्ञः मुण्डन अन्ते शिशोः किल. அது வரையும் கொஞ்சம் பொறுத்துங்கோ. தாவர்ஷமஸ்வ கொஞ்சம் பொறுத்துங்கோ. வாரிஷ தண்ணீர் கடவுளே விதிம் ஜானாசி சாஸ்வதம் நீங்கள் விதியெல்லாம் அறிவல் ரூல்ஸ். வாட் ஆர் த ரூல்ஸ்? யாகத்துக்கு எப்படி இப்படி பண்ணணும், பசு எப்படி இருக்கணும், எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ யக்ஞக சர்வதா கர்த்தவியக நிச்சயமாக யாகம் பண்ணி தான் ஆகணும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ முண்டன அந்தே குழந்தைக்கு முடி வெட்டினதுக்கு அப்புறம் சிஷோஹோ கில அதுக்கப்புறம் குழந்தைக்கு முடி வெட்டினதுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். तावत् क्षमस्व वारीश विधिं जानासि शाश्वतं कर्तव्यः सर्वथा यज्ञः मुण्डन अन्ते शिशोः किल. तस्य इति वचनं श्रुत्वा प्रचेताः प्राह तं पुनः प्रातरिल् असि मां राजन् पुनः पुनः इदं ब्रुवन्. प्रतारयसि मां प्रतारयसि பிரதாரயசி. ஸோ தாரணம்னா தாண்டது, பிரதாரணம்னா அர்த்தம் மாறிடுறது, ஏமாற்றுதல்ங்கிற அர்த்தம் வந்துடுது. பிரதாரணம்னு சொல்கிறத மீறதுங்கிற மீனிங்கில் வந்துடுது. நீ சொல்கிறத தாண்டிட்டாய் மீறிட்டாய், அதனால வஞ்சகம்னு அர்த்தம்.
தஸ்ய இதி வச்சனம் ஸ்ருத்வா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே இன்னுமே குழந்தைக்கு முடி வெட்டிட்டு வான்னு சொல்கிறா. ஒரு வாட்டி திருப்பி அனுப்புகிறார் வர்ணனை. அப்போ கோவம் வந்துடுது. பிரச்சேதா பிராக பூத்தம் புனகா, அவரை பார்த்து அந்த பிரச்சேத சொல்கிறா, பிராதாரயசி மாம், நீ என்ன வஞ்சிக்கிறப்பா, ஏமாத்துற நீ என்ன ராஜன், புனகா இதம் புருவன், திருப்பி திருப்பி என்னத்தையோ சொல்கிறிய நீ, இவ்வாறு எதையோ சொல்லி இதம் புருவன் இவ்வாறு சொல்லி என்னை ஏமாத்துற ராஜாவேன்னு இப்போ வர்ணனுக்கு சின்னதாக கோவம் வருது. तस्य इति वचनं श्रुत्वा प्रचेताः प्राह तं पुनः प्रतारयसि मां राजन् पुनः पुनः इदं ब्रुवन् अपि ते सर्वसामग्री वर्तते नृपते अधुना पुत्रस्नेहनिबद्धः त्वं वञ्चयस्य इव साम्प्रतम् वञ्चयसि एव साम्प्रतम् अपि ते सर्वसामग्री வர்த்ததே, உனக்கு எல்லா இது சாமகிரியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, உன்னுடைய சாமான்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா, வர்த்தத்தை நிபத்தை அதுனா இப்போ இருக்கா, புத்திர ஸ்னேக நிபத்தகத்துவம், நீ குழந்தைன்னு ரொம்ப ஸ்னேகத்தில் மாட்டின்னு இருக்க, நிபத்தக கட்டி போடப்பட்டிருக்கிறாய் நீ, அதாவது குழந்தை ஸ்னேகங்கிறதுல கட்டுண்டு கிடக்க நீ, தொம் வஞ்சயசி ஏவ சாம்பிரதம்னா நவ், நீ இப்போ நிச்சயமாக ஏமாத்துறங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடுது, புத்திர ஸ்னேகத்தினால தான் ஏதோ யூ ஃபைண்ட் அவுட் சம் ரீசன், செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காய் என்ன சொல்கிறேன். अपि ते सर्वसामग्री वर्तते नृपते अधुना पुत्र स्नेह निबद्धः त्वं वञ्चयसि एव साम्प्रतम् क्षौरकर्म विधिं कृत्वा न कर्तासि मखं यदि तदा अहं दारुणं शापं दास्ये कोपसमन्वितः. சௌரகர்மன்னு சவரம் பண்ணுறது, ஸோ குழந்தைங்க முடிவெட்டுது, ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கர்ம விதியும் கிருத்வா அந்த காரியத்தை பண்ணிவிட்டு ந கர்த்தாசி மகம் விதி, அதுக்கப்புறம் நீங்கள் யாகம் பண்ணலை என்றால் ததா அகம் தாருணம் சாபம், பயங்கர சாபத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன், கோப சமன்விதகா, கோபத்தோடு கூட ஒரு கொடிய சாபத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன். क्षौरकर्म विधिं कृत्वा न कर्तासि मकं यदि तदा अहं दारुणं शापं दास्ये कोपसमन्वितः. अद्य गच्छामि राजेन्द्र वचनात् तव मानद न मृषा वचनं कार्यं त्वया इक्ष्वाकुकुलोद्भव. இன்னைக்கு நான் போகிறேன், அத்திய கச்சாமி போனால் போகிறது, இன்றைக்கி இப்படி சொல்லிட்டு ரீசன் நான் இப்போ கிளம்புறேன். ராஜேந்திர ராஜாவே, வச்சனாத்தவ மானதான இது கௌரவம் அளிக்கக்கூடியவனே, உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் இப்போ கிளம்புறேன். ந மிருஷா வச்சனம் காரியம், பொய் பேசாதே, இனிமேல் ஃபர்தராக நான் வரும்போது என்னை ஏமாத்தலாம் நினைக்காதே, மிருஷா வச்சனம் ந காரியம், இந்த மாதிரி திருப்பி எதாவது பொய் சொல்லக்கூடாது எனக்கு. துவயா இஷ்வாகுகுல உத்பவ, இஷ்வாகுல தோன்றலான நீ ஒரு பொய்யை எங்கிட்ட சொல்லவே கூடாது, ஏன்னா எப்பேற்பட்ட குலம் அது இஷ்வாகுகுலம். अद्य गच्छामि राजेन्द्र वचनात् तव मानद न मृषा वचनं कार्यं त्वया इक्ष्वाकुकुल उद्भव. इति आबाध्य ययौ आशु प्रसेता नृपतेः गृहात् राजा परमसन्तुष्टः ननन्द भवने तदा. ஸோ இது ஆபாஷியா இவ்வாறு சொல்லிவிட்டு யயோ அவ்வளோதான் கிளம்பி போய்ட்டார். ஆஷு உடனே கிளம்பிட்டார். பிரச்சேதசான அந்த வர்ணன் நிருபதேகே கிரகாத், ராஜாவுடைய வீட்டிலிருந்து உடனே கிளம்பிட்டார் வர்ணன். ராஜா பரமசந்துஷ்டக ஆஸ் யூஷுவல், ராவன் போன உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பவனே நனந்த ததா, தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார். इति आभाष्य ययौ आशु प्रचेता नृपतेः गृहात् राजा परमसन्तुष्टः ननन्द भवने तदा. चूडाकरणकाले तु प्रवृत्ते परम उत्सवे सम्प्राप्तः तरसा पाशी भवनं नृपतेः पुनः. चूडाकरणம் தான் குடுமி வைக்கிறது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் சௌளம்னு சொல்கிறா, அதுக்கு சூடாகரணம் குடுமி வைக்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த சமயத்தில் அது பரம உற்சவமாக நடந்துட்டுருக்கு. ஸோ பிரவருத்தி ஆகிட்டுருக்கு, அந்த காரியம் நடந்துட்டுருக்கு. குழந்தைக்கு குடுமி வைக்கிற ஃபங்க்ஷனு சம்பிராப்தாக வந்துட்டார் அவர் பாஷி வர்ணர், பாஷத்தை கையிலுடைய வர்ணன் தரசா சம்பிராப்தம் வேகமாக வந்துட்டார். நிருபதேகே பவனம் புனக, மீண்டும் அந்த ராஜாவுடைய வீட்டிற்கு வந்தார். चूडाकरणकाले तु प्रवृत्ते परम उत्सवे सम्प्राप्तः तरसा पाशी भवनं नृपतेः पुनः. यताङ्के सुतम् आदाय
राज्ञी नृपतिसन्निधौ उपविष्टा क्रियाकाले तदैव वरुणः अभ्यगात्. यदा அங்கே சுதம், அங்கேனா மடி. அங்கானா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு இடத்துல தோல்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல மடின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மடியில் குழந்தைய வச்சுக்கிறேன். ஸோ குழந்தைய மடியில் வச்சுருந்தா அந்த முடி வெட்டுற ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ ராஜ்ஞி நிருபதி சன்னிதம், ராஜாவும் அந்த ராணியும் இருக்கா ராஜ்ஞி, அந்த ரெண்டு பேர் முன்னாடி இந்த குழந்தைய மடியில் வச்சுட்டு உபவிஷ்டா கிரியா காலே ததைவ வரணும் அபியகாத்து, அந்த நேரத்துக்கு வந்துட்டான் கரெக்டாக. எப்போ மடியில் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த கிரியை நடக்கக்கூடிய காலத்திலேயே ததைவ வரணும் அபியகாத், அந்த நேரத்தில் வருணன் உள்ளே நுழைந்தார். यदा अंके सुदम् आदाय राज्ञी नृपति सन्निधौ उपविष्टा क्रिया काले तदैव वरुणः अभ्यगात्. कुरु कर्म इति विस्पष्टं वचनं कथयन् नृपं विप्ररूपधरः श्रीमान् प्रत्यक्ष इव पावकः. காரியத்தை பண்ணுப்பா, விஸ்பஷ்டம் வச்சனம் கதையன் இருப்பம். ஸோ காரியத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பஷ்டமாக இல்லை, கிளாரிட்டியாக இல்லை அவர் பேசுகிறது. இருந்தாலும் காரியத்தை பண்ணுங்கிற மாதிரி ஒரு இங்கிதத்தை சொல்கிறார். வச்சனம் கதையன் இருப்பம், ராஜாட்ட அந்த விஷயத்தை சொல்லிட்டு. ஏன்னா ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த சமயத்தில் போய் எதாவது கேடான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுனால வர்ணன் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன். நீ இந்த மாதிரி காரியத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விப்ர ரூபதரக பிராமண வேஷத்தை போட்டுக்கொண்டு ஸ்ரீமான் ஸ்ரீ பொருந்தியவர் நான் பிரத்யக்ஷ இவ பாவக, நேரில் பார்த்தா அந்த பிராமணர் எப்படி இருக்காரா, வர்ணனாகப்பட்ட பிராமணர் பாவக அக்னியே ஜொலிச்சு நிற்கிற மாதிரி இருக்கார். அவ்வளோ ஒரு தேஜஸோடு நின்றார் வருணன். कुरु कर्म इति विस्पष्टं वचनं कथयन् नृपं विप्ररूपधरः श्रीमान् प्रत्यक्ष इव पावकः. नृपतिः तं तम् आलोक्य बभूव अतीव विह्वलः नमश्चकार तं भीत्या कृत अञ्जलिपुटः पुरः. சமாலோக்கியா அவரை பார்க்குறார் நிருபதி, ராஜா பார்த்தார். உடனே பயம் வந்துடுது. அதீவ விஹ்வலகா, ஒரே குழப்பம். ஐயோ இப்போ அடுத்தாப்புறம் கேட்க போகிறாரே, என்ன சாபம் கொடுக்க போகிறாரோ, எல்லாம் கலக்கம் வந்துடுது அவருக்கு இப்போ. ஸோ அதீவ விஹ்வலகா, ரொம்பவே குழம்பி கவலைப்பட்டு நமஸ்கார தம்பித்யா அவரை நமஸ்காரம் பண்ணினார். வருணன் நமஸ்காரம் பண்ணுறார். கிருத்த அஞ்சலி புட்டகா புரகா, கை குவித்து அவர் முன்னாடி நின்றார். புரகன முன்னாடி, அவர் முன்னாடி நிற்கிறார் ராஜா. नृपतिः तं सम् आलोक्य बभूव अतीव विह्वलः नमश्चकार तं भीत्या कृत अञ्जलिपुटः पुरः. विधिवत् पूजयित्वा तं राजा उवाच विनीतवान् स्वामिन् कार्यं करोमि अद्य मकस्य विधिपूर्वकम्. ஸோ அவருக்கு பூஜை பண்ணி, ஒரு பிராமணோத்தமர் வந்திருக்கார், ஒரு ஃபங்க்ஷனில் வந்திருக்கார். அவருக்கு விதிப்படி பூஜை பண்ணி ராஜா அவர் வினீதவான் பணிவோடு கூடி அவர் பூஜை பண்ணினார். ராஜா சொல்கிறார், சுவாமின் ஹே சுவாமியே, காரியம் கரோமி அத்ய மகசிய விதிபூர்வகம், நான் உண்டான காரியத்தை இப்போவே ஏற்பாடு பண்ணுறேன். மகசிய விதிபூர்வகம், அந்த யாகம் எப்படி நடக்கணுமோ அதுக்கு விதிப்படி நான் ஏற்பாடு இப்போ பண்ணுறேன். கரோமி அத்யா, இன்றைக்கே ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுடுறேன்னு சொல்கிறேன். विधिवत् पूजयित्वा तं राजा उवाच विनीतवान् स्वामिन् कार्यं करोमि अद्य मकस्य विधिपूर्वकम्. वक्तव्यम् अस्ति तत्रापि शृणुष्व एकमना विभो युक्तं चेत् मन्यसे स्वामिन् तद्ब्रवीमि तव अग्रतः. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறேன். அதான் முதல்ல பண்ணுறேன், இன்றைக்கே பண்ணுறேன்னு சொன்னவர் உடனே இன்னாலும் இருந்தாலும் என்கிட்ட உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். வக்தவியம் அஸ்தி, உங்ககிட்ட சொல்லியே தீரணும் நான் ஒன்று. ஸோ சுணுஸ்வ, தயவு செய்து ஏக்கமனா சுணுஸ்வ, ஒருமுகப்பட்ட மனசோடு கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். விபோ, எங்கும் நிறைந்தவரே வருணரே, யுக்தம் சேத் மன்யசே, நான் சொல்கிறது பொருத்தம்னு உங்களுக்கு தோணித்தானே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிண்டா போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஸோ யுக்தம் சேத் மன்யசே, நீங்கள் ஓகேன்னு நினைச்சால் சுவாமின் ஹே சுவாமி தத் பிரவீமி தவாகிருத்தகா, நீ ஓகேன்னு சொன்னால் தான் நான் சொல்ல போகிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது பொருத்தமாக தோணினானே நீங்கள் ஒத்துண்டா போரும். அதனால் உங்கள் முன்னாடி நான் அதை சொல்லுவேன். உங்களுக்கு ஓகேனா நான் சொல்கிறேங்கிறான். वक्तव्यम् अस्ति तत्रापि शृणुष्व एकमना विभो युक्तं चेत् मन्यसे स्वामिन् तत् ब्रवीमि तव अग्रतः. ब्राह्मणः क्षत्रियः वैश्यः त्रयः वर्णाः द्विजातयः संस्कृताः च अन्यथा शूद्रा एवं वेदविदो विदुः.
ஸோ பிராமணக சத்ரியக வைஷ்யக 4 வர்ணங்கள் இருக்கு இல்லையா? பிராமணன், சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன், இப்படி திரையக வர்ணாக திஜாதேக. அதில் 3 வர்ணங்கள் தான் 2 பிறப்பு. திஜகன்னு பேர் வந்து 3 ஜாதிக்கு உண்டு. பிராமணருக்கு திஜான்னு பேர் உண்டு, வைஷ்யனுக்கு உண்டு, சத்ரியனுக்கு உண்டு, சூத்ரனு கிடையாது. ஸோ ஏன்னா இவன் 3 பேருக்கு பூணல் இருக்குது. இந்த 3 பேருக்குமே பூணல் உண்டு. அதனால் பூணல் போடுறதுக்கு அப்புறம் தான் அவன் திஜன்ம 2வது ஜென்மம் எடுக்கிறான்னு அர்த்தம். திஜன்ம அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்கு உண்டு. ஸோ சம்ஸ்கிருதாஷ்டா, அப்போ தான் அவளுக்கு வந்து சம்ஸ்காரம் ஃபில்லப் ஆகுது. அப்போ தான் அவன் நிஜமாகவே ஒரு ஹீஸ் எலிஜிபிள். திஜன்மா ஆனதுக்கப்புறம் தான் அந்த பிராமணன் அப்படின்னு சொன்னாலும் சத்திரியனாலோ அந்த வைஷ்யனாலோ அவளுடைய அந்த திஜன்மமான பூணல் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சம்ஸ்காரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு அருகதை உண்டு, எலிஜிபிலிட்டி வரும். ஸோ அத்தவா அந்யதானே இல்லாட்டுனா சூத்ராக ஏவ, அவளே சூத்ரர்கள் தான். வேதவிதோ விதுகு, ஸோ வேதம் அறிந்தவர்கள்லாம் தெரியும். அவளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். ஸோ மற்றபடி அப்போ இப்போ இந்த குழந்தை வந்து பிராமண குழந்தையே இல்லை, சூத்திர குழந்தை மாதிரி. இப்போ என்ன பூணல் போட்டாகலை. ब्राह्मणः क्षत्रियः वैश्यः त्रयः वर्णाद्विजादयः संस्कृताश्च अन्यथा शूद्रा एवं वेदविदो विदुः तस्मात् अयं सुतः मे अद्य शूद्रवत् वर्तते शिशुः उपनीतः क्रिया अर्हः स्यात् इति वेदेषु निर्णयः. तस्मात् अयं सुतः, இந்த குழந்தை மே அது சூத்ரவத் வர்த்ததே சிசு. என் குழந்தைக்கு இன்னைக்கு இப்போ வரைக்கும் அவன் சூத்ரன் தான். ஏன்னா அவன் திஜன்மத்துக்கு ஆகலை அவன். அதனால இன்னைக்கு சூத்ரவத்து, சூத்ரனை போல இருக்கிறான் என்னுடைய குழந்தை. உபநீதக கிரியார்கக, உபநீதம்னு என்னது? உபநயனம் பண்ணியாகணும். குழந்தைக்கு உபநயனம் பண்ணியாகணும். அது செய்கிற ஒரு அருகதை உண்டு. ஏன்னா என் குழந்தை பிராமண குழந்தை, சத்திரிய குழந்தை. அதனால் அதுக்கு இது பூணல் போட்டாகணும். சாத் இதி வேதேஷு நிர்ணயக. ஸோ அந்த காரியம் செய்ய வேண்டும் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நிர்ணயம் பண்ணி சொல்லி அறுதியிட்டு கூறியிருக்கிறது என்றார். तस्मात् अयं सुतः मे अद्य शूद्रवत् वर्तते शिशुः उपनीतः क्रिया अर्हः स्यात् इति वेदेषु निर्णयः. ब्राह्म्याम् 11 वर्षे सदा उपनयनं स्मृतम् अष्टमे ब्राह्मणानां च वैश्यानां 12 किल. இப்போ எந்த வயசில் பூணல் போடணும்னு கிளீனாக சொல்லிட்டாருங்க. ஸோ ராஜ்ஞாம்னா சத்திரியர்கள், ராஜாக்கள். சத்திரியர்களுக்கு 11 வயசில் தான் பூணல். ஸோ சாஸ்திரப்படி 11 வயசில் சதா உபநயனம் ஸ்மிருதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதம்னா ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற அர்த்தம். ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது ஸ்மிருதம்னு சொல்கிறார். ஸோ உபநயனம் 11 வயசில் சத்திரியர்களுக்கு. அஷ்டமே பிராமணான 8 வயசு பிராமண குழந்தைகளுக்கு 8 வயசில் பூணல் போடணும். வைஷ்யானாம் 12, வைஷ்யர்களுக்கு 12வது வயசில் பூணல் போடணும். ஸோ 11 வருஷம் கழித்து வாண்டார் இப்போ. राज्ञाम् 11 वर्षे सदा उपनयनं स्मृतम् अष्टमे ब्राह्मणानां च वैश्यानां 12 किल. दयसे यदि देवेश दीनं मां सेवकं तव तदा उपनीय कर्ता अस्मि पशुना यज्ञम् उत्तमम्. தேவேஷா, தேவர்களா, ஈசனே, வர்ணனே, எதி தயசே, எங்கிட்ட கொஞ்சம் தயை இருந்தால், தீனம்மாம், ரொம்ப தீனமான என்னை, சேவகம், உங்களுடைய சேவகன், உங்களுக்கு கண்டிப்பாக நான் சேவை பண்ணி ஆகணும். ஸோ சேவகனான என்னை நீங்கள் ததா உபநீய, அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணினதுக்கு அப்புறம் கர்த்தாசி பசுனா, நான் அதுக்கப்புறம் பசு யாகத்தை நான் பண்ணுறேன். இந்த குழந்தைய பசுவாக கட்டி அந்த யாகத்தை உங்களுக்கு பண்ணி அந்த குழந்தைய உங்கள்கிட்டே தந்துடுறேன், திருப்பி தந்துடுறேன். உத்தமமான அந்த பசு யாகத்தை நான் அப்போ பண்ணுறேன்னு பர்மிஷன் கேட்குறான் ராஜா. दयसे यदि देवेश दीनं मां सेवकं तव तदा उपनीय कर्ता अस्मि पशुना यज्ञम् उत्तमम्. लोकपालः अस्मि धर्मज्ञः सर्वशास्त्रविशारद मन्यसे मद्वचः सत्यं तद्गत भवनं विभो. தர்மஜா, தர்மம் அறிந்தவரே, லோகபாலர், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, இப்போ லோகபாலராக இருக்கக்கூடியவர், சர்வசாஸ்திர விசாரத, எல்லா சாஸ்திரத்துலேயும் பண்டிதர் நீங்கள். மத்வச்சக சத்தியம் மன்யசே, நீங்கள் நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நம்பினாலால், கருதினால், கச்ச பவனம் விபோ, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கோன்ட்டு.
கச்சான்னு விட்டார், போயிட்டு வாங்கோ. लोकपालः असि धर्मज्ञ सर्वशास्त्र विशारद मन्यसे मद्वचः सत्यं तद् गच्छ भवनं विभो. उवाच इति तस्य वचः श्रुत्वा दयावान् यादसाम्पतिः ॐ इति उक्त्वा ययौ आशु பிரசன்னவதனோ நிருபஹ. வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இப்படியாக இந்த வாக்குவாதம் 2 பேருக்குள்ள நடக்கிறது இல்லையா. ஸோ தஸ்ய வச்சகா ஸ்ருத்வா, இப்போ ராஜா இந்த மாதிரி பேசிட்டாருங்கிற வார்த்தையை கேட்டு தயாவான், தயையோடு கூடியவர் யாதசாம்பதி வருணன். ஸோ அந்த வருணனுக்கு ரொம்ப தயை கூடி ஓம் ஓகேன்னுட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உயித்தி உக்துவாயோ அப்படியே ஆசுயோ உடனடியாக கிளம்பி போயிட்டார் அவர். பிரசன்ன வதனகன் இருப்பக, மீண்டும் ராஜா பிரசன்ன வதனமாக முகத்தில் ரொம்ப பிரசன்னத்தோடு கூடி இருந்தார் அந்த ஹரிச்சந்திர ராஜா. व्यासोवाच इति तस्य वचः श्रुत्वा दयावान् यादसाम्पतिः ॐ इत्युक्त्वा ययौ आशु प्रसन्नवदनो नृपः. गते अथ वरुणे राजा बभूव अतिमुदान्वितः सुखं प्राप्य सुतस्य एवं राजा मुदम् अवापः. வருணே கதே, வருண கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் ராஜா அதிமுதான்விதக பபுவ, ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஆனந்தமாக இருக்கார். 11 வயசு வரை கவலை இல்லை இப்போது. ஸோ 3 வயசு தான் ஆயிருக்கு குழந்தைக்கு, இன்னும் இப்போ 8 வருஷம் கவலை இல்லை. ஸோ முதமாப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ சுகம் பிராப்பிய சுதசே ஏவம், இப்படி குழந்தைக்கும் ஒரு சுகமாயிடுது. 11 வயசு வரை குழந்தைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ராஜா முதம் அவாப்பக, ராஜா மீண்டும் ஆனந்தப்பட்டார். गते अथ वरुणे राजा बभूव अतिमुदान्वितः सुखं प्राप्य सुतस्य एवं राजा मुदम् अवापः. राजकार्याणि हरिश्चन्द्रः तदा नृपः कालेन व्रजता पुत्रः बभूव दशवार्षिकः. எல்லா ராஜகாரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே திருப்பி உடனே வரமாட்டாரே வருணன். அதனால ராஜகாரியத்தில் ஈடுபட்டார் ஹரிச்சந்திர ராஜா. பிரஜதா காலேன, காலம் போயிட்டே இருக்கு. பிரஜத்தின்னு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், காலம் போயிட்டே இருக்கு. புத்திரகா பபுவா தசவார்ஷிகா, 10 வயசு ஆயிடுது குழந்தைக்கு. ஸோ தசவார்ஷிகா பபுவ, 10 வயதாகி விட்டான் பையன். चकार राजकार्याणि हरिश्चन्द्रः तदा नृपः कालेन व्रजता पुत्रः बभूव दशवार्षिकः. तस्य उपवीत सामग्रीं विभूति सदृशीं नृपः चकार ब्राह्मणैः शिष्टैः अन्वितः सचिवैः तथा. ஸோ உபவீத சாமகிரின்னு என்னது, பூனல் போடக்கூடிய அந்த சாமகிரி எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு அவர். விபூதி சதிருஷிம்னு என்னது, எல்லாம் ரொம்ப விபூதின்னு ஒரு பேர், லக்ஷ்மிக்கே ஒரு பேர் உண்டு. ஏன்னா அப்படி ஐஸ்வர்யத்தை உடையவளானதுனால அந்த பேர். ஸோ அப்படி மங்களமகரமாக ஐஸ்வர்யமாக எல்லா சாமகிரியை கலெக்ட் பண்ணுறாரு உபநயனம் போடுறதுக்கு. பிராமணைகி சிஷ்டைகி, சிஷ்டர்களான நல்ல முறையாக அந்த பிராமணத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பிராமணர்களை கொண்டு அன்விதக சச்சிவைகி ததா, ஸோ மந்திரிகளோட கூட சகார என்னது அந்த பூனல் போடுற ஃபங்க்ஷனை நடத்தினார். तस्य उपवीत सामग्रीं विभूति सदृशीं नृपः चकार ब्राह्मणैः शिष्टैः अन्वितः सचिवैः तथा. एकादशे सुतस्य अब्दे व्रतबन्धविदौ नृपः विदते विधिवत् कार्यं चित्ते चिन्तातुरः पुनः. ஸோ ஏகாதசி அப்தே 11 வயசு ஆகிடுது குழந்தைக்கு. ஸோ விரத பந்த விதவு, விரதம் இருக்கே, ஒரு விரதம் பண்ணி ஆகணும். எனது பசுபந்த அந்த பசு யஜ்ஞம் பண்ணணுமே. ஸோ அதனால அது பந்தனம் குழந்தைய கட்டணுமே. அதனால அந்த இதை யோசிக்கிறார். விததே விதிவத் காரியம் சித்தே சிந்தாத்துரக புனக. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விதிவத்து காரியம் சித்தே, அதாவது மனசில் நினச்சி சிந்தாத்துரக புனக, மீண்டும் கவலையை அடைந்தார். एकादशे सुतस्य अब्दे व्रतबन्धविदौ नृपः विदते विधिवत् कार्यं चित्ते चिन्तातुरः पुनः. वर्तमाने तथा कार्ये उपनीते कुमारके आजगाम अथ वरुणः विप्रवेशधरः तदा.
ஸோ உபநீதே குமாரக்கே உபநயனம் ஆயிடுத்து, இப்போ தான் குழந்தைக்கு உபநயனம் ஆயிடுத்து, அந்த காரியம் வர்த்தமானே அது நடந்துகிட்டே இருக்கும்போதே வர்றார். அத வருணக ஆஜகாம, உடனே வருணன் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. விப்ரவேஷ தரக ததா, திருப்பியும் பிராமண வேஷத்தில் வந்தார். वर्तमाने तथा कार्ये उपनीते कुमारके आजगाम अथ वरुणः विप्रवेशधरः तदा तं वीक्ष्य नृपतिः तूर्णं प्रणम्य पुरतः स्थितः कृता अञ्जलिपुटः प्रीतः प्रत्युवाच सुर उत्तमम्. தம்பீச்சியா, ஐயோ வரணும் வந்துட்டாரே பார்க்குறார். தூர்ணம் பிரணம்ய, வேகமாக வந்து நமஸ்காரம் பண்ணுறார். புறத்தக ஸ்திதக, அவர் முன்னாடி நிற்கிறார். ஸ்திதக புறத்தகன்னு அவர் முன்னாடி நின்னார், வர்ணன் முன்னாடி. கிருத அஞ்சலி புடுக, எப்படி நிற்கிறார்? கை கூப்பி வணங்கி நிற்கிறார். அப்படியே பிரீத்தக, ரொம்ப சந்தோஷப்பட்டு. சுரோத்தமம் பிரத்யுவாச்சா, சுரர்களில் சிறந்த அந்த வருணனை பார்த்து பிரத்யுவாச்சா, அவருக்கு பதில் கூறினார். तं वीक्ष्य नृपतिः तूर्णं प्रणम्य पुरतः स्थितः कृत अञ्जलिपुटः प्रीतः प्रत्युवाच सुरोत्तमम्. देवदत्तः उपवीतः अयं पशुयोग्यः अस्ति मे सुतः प्रसादात् तव मे शोकः गतः वन्द्या अपवादजः. தேவனே, வர்ணரே, தத்த உபவீதோ அயம், தத்தான கொடுக்கப்பட்ட, ஏன்னா வர்ணன் தானே கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைய கொடுத்ததே யாரு? வர்ணன் தான் கொடுத்துருக்காரு. அதனால் தத்தா, ஸோ உங்களால் கொடுக்கப்பட்ட. உபவீதோ அயம், இந்த குழந்தை உபவீதகா, இப்போ உபவீதமும் ஆயிடுத்து, உபநயனமும் ஆயிடுத்து. பசு யோகியகா அஸ்தி, நிச்சயமாக யாகம் பண்ணுறதுக்கு தகுதி வந்தாச்சு அவனுக்கு. மேசுதக என் குழந்தை, பிரசாதா தவ, உங்களுடைய பிரசாதத்தினால், மே சோகக கதக, இவ்வளோ நாள் எனக்கு ஒரு குழந்தை கிடச்சி நான் சந்தோஷமாக இருந்தேன்னா உங்களால். இப்போ என்னுடைய சோகமெல்லாம் கிடையவே கிடையாது. வந்தியா அபவாத ஜக, நான் வரும் மலடு அப்படிங்கிற ஒரு அந்த அபவாதம் ஏற்பட்டதுலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அதனால எனக்கு அந்த சோகமெல்லாம் போயிடுது. இப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறேன். देवदत्त उपवीतः अयं पशुयोग्यः अस्ति मे सुतः प्रसादात् तव मे शोकः गतः वन्द्या अपवादजः. कर्तुमिच्छामि अहं यज्ञं प्रभूत वरदक्षिणं समये शृणु धर्मज्ञ सत्यम् अद्य ब्रवीमि अहम्. கர்த்துமிச்சாமி அகம் யக்கம், கண்டிப்பாக நான் ஆசைப்படுறேன். இப்போ யாகம் பண்ணி உங்களுக்கு அந்த குழந்தைய ஒப்படைக்கணும். இப்போ பிரபூத வரதட்சிணம், நிறைய பிரபூதம்னு நிறைய பூரிஷமாக அப்படி நிறைய வரம், சிறந்த தட்சிணையெல்லாம் கொடுத்து அந்த யாகத்தை பண்ண நான் ஆசைப்படுறேன். சுணு தர்மஜ, கேளுங்கள், தர்மம் அறிந்தவரை கேளுங்கள். சத்தியம் மத்திய பிரவிமியகம், கண்டிப்பாக சத்தியத்தை நான் சொல்கிறேன். அப்போ அந்த சமயம் அடுத்த ஸ்லோகத்தோடு அன்வயம் வருது. சமயங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரணும். कर्तुमिच्छामि अहं यज्ञं प्रभूत वरदक्षिणं समये शृणु धर्मज्ञ सत्यम् अद्य ब्रवीमि अहम्. समावर्तन कर्म अन्ते करिष्यामि तव ईप्सितं मम उपरि दयां कृत्वा तावत् त्वं सन्तुम् अर्हसि. சமாவர்த்தன சமயே, சமாவர்த்தன ஹோமம் எப்போ பண்ணுவா? சோப்பூனல் போட்டாச்சு, சமாவர்த்தன ஹோமம் படிக்கிற, அதாவது வேதமெல்லாம் படித்து முடிச்சுட்டு வரட்டும் குழந்தைங்கிறாங்க. இப்போ சமாவர்த்தன சமயத்தில் அந்த கர்மம் முடிவில், ஸோ சமாவர்த்தன சமயத்தில் முடிவில் தவ ஈப்சிதம் கரிஷ்யாமி, உங்களுக்கு விருப்பமானதை நான் பண்ணுறேங்கிறேன். ஸோ மம உபரி தயாம் கிருத்வா, என் மேலே நீங்கள் தய காட்டணும். தாவத்துவம் சந்துமர்கசி, குழந்தைய அது வரையிலும் கொஞ்சம் மன்னிச்சுங்கோ, துவம் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அது வரைக்கும். ஸோ குழந்தைக்கு சமாவர்த்தன ஹோமம் முடிஞ்சு அவன் படித்து முடிச்சுட்டு வரட்டும்ட்டான். समावर्तन कर्म अन्ते करिष्यामि तव ईप्सितं मम उपरि दयां कृत्वा तावत् त्वं क्षन्तुमर्हसि. वरुण उवाच प्रतारयसि मां राजन् पुत्र प्रेम आकुलः वृषं मुहुः मतिं कृत्वा युक्तियुक्तां महामते. வர்ணன் கோவம் வந்துருத்து. பிரதாரயசி மாம், நீ என்னை ஏமாத்துறாய். ராஜன்
புத்திரம் பிரேம ஆக்குலக பிருஷம், நீ குழந்தை பிரேமத்தில் அப்படியே அன்பில் அப்படியே மூழ்கி கிடக்க, நீ இந்த குழந்தைய விடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, நிறைய பிருஷம். ஸோ அப்படி அப்படி ரொம்பவே மூழ்கி கிடக்க குழந்தை பிரேமத்தில் முகுர்முகு மத்தியம் கொடுத்தா, என்னவோ மனசில் யோசிச்சு யோசிச்சு சொல்கிறேன், ஒரு ரீசன் இல்லாமல் அடுத்த ரீசன் யோசிச்சு யோசிச்சு சொல்கிறேன் நீ. யுக்தாம், நல்ல பொருத்தமான வார்த்தையை தேடி பிடிச்சு சொல்கிறியே நீன்னு சொல்கிறார். மகாமதே, நல்ல புத்திசாலியாக இருக்கே நீ. वरुण उवाच प्रतारयसि मां राजन् पुत्र प्रेम आकुलः वृषं मुहुर्मुहुः मतिं कृत्वा युक्तियुक्तां महामते गच्छामि अद्य महाराज वचसा तव नोदितः आगमिष्यामि समये समावर्तन कर्मणि. हे महाराजा, மகாராஜாவே, கச்சாமி அத்தியா, நான் சரி போகிறேன், நீ ரொம்ப பொருத்தமாக தான் பேசுகிற, எல்லாம் கரெக்டாக பேசுகிறேன் நீ. ஸோ நான் போகிறேன் இன்னைக்கு. வச்சசா தவ நோதித்தகா, உன்னால் தூண்டப்பட்டு உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் இப்போ போகிறேன். சமயே சமாவர்த்தன கர்மணி சமயே, எப்போ சமாவர்த்தன ஹோமம் பண்ணுறியோ அந்த சமயத்தில் திருப்பி வருவேன். ஆகவிஷ்யாமி, அந்த நேரத்தில் நான் திருப்பியும் வருவேன். எவ்வளோ பொறுமை இல்லை தேவர்களுக்கெல்லாம், ரொம்ப தான் பொறுமை. गच्छामि अद्य महाराज वचसा तव नोदितः आगमिष्यामि समये समावर्तन कर्मणि. इत्युक्त्वा प्रययौ पाशी तम् आपृच्छ्य विचाम्पते राजा प्रमुदितः कार्यं चकार च यथा उत्तरम्. இப்படி சொல்லிட்டு இத்தி உக்த்வா, இவ்வாறு சொல்லிட்டு பாஷி பிராயோ, அவர் கிளம்பி போயிட்டார். வர்றேன்னு தம் ஆப்ரிச்சியா, ஆறு அந்த ராஜாவிடம் விடை பெற்று, தம் அந்த ராஜாவிடம் விடை பெற்று விஷாம்பதே, இவர் வந்து விஷாம்பதேங்கிறது அட்ரஸிங் தான் இங்கே. ஜனமேஜயான்ட்டு இப்போ வியாச சொல்கிற மாதிரி எடுத்துக்கணுங்க. விஷாம்பதே ஜனமேஜயா இப்பாறு விடை பெற்றுக்கொண்டு, இந்த இடத்துல நடுவில் வியாச உவாச்சான்னு வந்திருக்கணும், அது வரல. ஸோ விஷாம்பதே ஜனமேஜயா இவற்றை வந்து விடை பெற்று வர்ணன் சென்று விட்டான். ராஜா பிரமுதிதக, ராஜா சந்தோஷப்பட்டார். காரியம் உத்தரம் சகார, இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன காரியம் பண்ணணும், ஏன்னா குழந்தைய இப்போ இதுக்கு அனுப்பணும், குருகுலத்துக்கு அனுப்பணும் படிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அந்த உத்தரம் மேலான காரியங்களை, மேற்பட்ட காரியங்களை ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார். इत्युक्त्वा प्रययौ पाशी तम् आपृच्छ्य विशाम्पते राजा प्रमुदितः कार्यं चकार च यदा उत्तरम्. आगतं वरुणं दृष्ट्वा कुमारः अतिविचक्षणः यज्ञस्य समयं ज्ञात्वा तदा चिन्तातुरः अभवत्. ஸோ குமாரக அதிவிச்சக்ஷணக, குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலியாத்தனமாக வந்தாச்சு. ஆகதம் வருணம் திருஷ்டா, ஓ அதிவிச்சக்ஷண, புத்திசாலி பையன் வருணன் ஏன் வந்திருக்கான்னு யோசிக்கிறார். இப்போ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ புத்திசாலியான அந்த குமாரன் ஆகதம் வர்ணம் திருஷ்டுவா, வந்த வர்ணனை பார்த்து யக்ஞஸ்ய சமயம் ஞாத்வா, ஸோ யக்ஞத்தோட சமயத்தையும் அவர் குறிச்சாச்சு. குழந்தை படித்து முடிச்ச உடனே யக்ஞம் நடக்க போகிறதுன்னு. ததா சிந்தாத்துரோ அபவத்து, இப்போ குழந்தைக்கு கவலை வர ஆரம்பிச்சிடுது. आगतं वरुणं दृष्ट्वा कुमारः अतिविचक्षणः यज्ञस्य समयं ज्ञात्वा तदा चिन्तातुरः अभवत्. शोकस्य कारणं राज्ञः पर्यपृच्छत् इतस्ततः ज्ञात्वा आत्मवदम् आयुष्मन् गमनाय मतिं ददौ. ஸோ ராஜ்ஞகா சோகசிய காரணம், ராஜாவுக்கு என்ன சோகம், நீங்கள் உங்களுக்கு ஏன் இப்படி யாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன விஷயம்னு இல்லை கேட்குறது பிள்ளை. ஸோ பரியபிரிச்சத் இதஸ்ததக, ஒருத்தட்டையாக போய் கேட்டுக்கிறாரு என்ன நடக்கிறதுன்ட்டு. ஸோ ராஜ்ஞகா சோகசிய காரணம், ராஜாவுடைய சோகத்தோட காரணத்தை ராஜாட்ட டைரெக்டாக கேட்கலை, அங்கங்கே யார்கிட்ட இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஞாத்வா ஆத்மவதம், ஆஹா தன்னை கொல்ல போகிறான்னு தெரிஞ்சுடுத்து. ஸோ ஆயுஷ்மன் ஜனமேஜயா அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயுஷ்மன் ஜனமேஜயா தெரிஞ்சுக்கோ. ஸோ அந்த குழந்தைக்கு தன்னுடைய வதம் நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சிடுது. கமனாய மதிம் ததவு, ஆகா இங்கே இருக்கப்படாது, வெளியில் போயிடுறோம் அப்படின்னு புத்தியில் நினைச்சான். शोकस्य कारणं राज्ञः पर्यपृच्छत् इतस्ततः ज्ञात्वा आत्मवदम् आयुष्मन् गमनाय मतिं तदौ. निश्चयं परमं कृत्वा सम्मन्त्रय सचिव आत्मजैः प्रययौ नगरात् तस्मात् निर्गत्य वनमपि असौ.
ஸோ பரமம் நிச்சயம் கொடுத்துவா, நிச்சயமாக நம்மளை கொண்டுடுவா இந்த யாகத்தில் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு சம்மந்திரைய சச்சிவ ஆத்மஜைஹி, அதாவது மந்திரிகளுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குமே, ராஜா பிள்ளை இருக்கிற மாதிரி மந்திரிகளுக்கு பிள்ளை இருக்கும். ஸோ அந்த மந்திரியோட பிள்ளைகள்டெல்லாம் அவன் கூட மந்திராலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நகராத் தஸ்மாத், அந்த நகரத்திலிருந்தே நிர்கத்திய வனமபி அசௌ பிராயயௌ. ஸோ அவன் வந்து ராஜ்யத்தில் விட்டு கிளம்பி தப்பிச்சு போய் வனத்துக்கு கிளம்பி போய் சேர்ந்தான். निश्चयं परमं कृत्वा सम्मन्त्र्य सचिव आत्मजैः प्रययौ नगरात् तस्मात् निर्गत्य वनम् अपि असौ. गते पुत्रे नृपः कामं दुःखितः अभूत् वृषं तदा प्रेरयामास दूतान् स्वान् तस्य अन्वेषणकाम्यया. ஸோ புள்ள போயாச்சு, கதே புத்திரே, புள்ள போன உடனே காமம் துக்கிதக நிருப்பக, ரொம்ப துக்கமாயிட்டார் ராஜாவுக்கு, ரொம்ப துக்கமாயிடுது, பிள்ளையே காணும். அபூத் பிருஷம் ததா, ரொம்ப கவலை ஏற்பட்டுடுது ராஜாக்கு. தூதான் ஸ்வான், தன்னுடைய தூதர்களை, ஸ்வான் தூதான் தன்னுடைய தூதர்களை, ஸோ தஸ்ய அன்வேஷண காமியா, குழந்தைய சர்ச் பண்ணோம், தேடணும், அன்வேஷணம்னு தேடுறது. ஸோ அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பிரேரையா மாசா, தூண்டினார், அனுப்பினார். ஸோ நாலா பக்கமும் தூதர்கள்லாம் போய் தேடுறான். गते पुत्रे नृपः कामं दुःखितः अभूत् वृषं तदा प्रेरयामास दूतान् स्वान् तस्य अन्वेषणकाम्यया. एवं गते अत काले असौ वरुणः तद्गृहं गतः राजानं शोकसन्तप्तं कुरु यज्ञम् इति ब्रुवन्. ஸோ ஏவம் கதே அதே காலே, கொஞ்சம் காலம் எடுத்து, ஸோ இந்நேரம் படித்து முடிச்சிருப்பாரே நினச்சிட்டு வருணன் வர்றாரு. இப்போ காலே அசோ, அந்த காலத்தில் வருணக தத்கிரகம் கதக, அந்த சமயத்தில் வருணன் அந்த ராஜா வீட்டுக்கு வந்தார். சோக சந்தப்தம் ராஜானம், சோகத்திலே மூழ்கி கிடக்கிற ராஜாவை பார்த்து குரு யஜ்ஞம் இதி புருவன், யாகத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் வருணன். एवं गते अत काले असौ वरुणः तद्गृहं गतः राजानं शोकसन्तप्तं कुरु यज्ञम् इति ब्रुवन्. राजा प्रणम्य तं प्राह देवदेव करोमि किं न जाने क्वापि पुत्रः मे गतः तु अद्य भयाकुलः. ராஜா பிரணம்ய, வணங்கி விட்டு ராஜா சொல்றார், தம்ப்ராக அவரை பார்த்து சொல்றார், தேவனே கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், ந ஜானே குவாபி புத்ரோமே, என்னுடைய பிள்ளை எங்கேயோ போயிட்டார், குவாபி கதக, எங்கே போனான்னு தெரில, எங்கேயோ போயிட்டான், என் பிள்ளையை காணும். ஸோ அத்திய பயாக்குலக, ஸோ ரொம்ப பயந்து போயிருக்கேன் நான், என் குழந்தைய காணுமேன்னு அந்த பயத்தில் இருக்கேன். இல்லை பயாக்குலகங்கிறது பிள்ளைகிட்ட சேர்த்தா பயந்து போன பிள்ளை எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு ரெண்டு இடத்துலையும் சேர்க்கலாங்க. राजा प्रणम्य तं प्राह देवदेव करोमि किं न जाने क्वापि पुत्रो मे गतः तु अद्य भयाकुलः. सर्वत्र गिरिदुर्गेषु मुनीनाम् आश्रमेषु च अन्वेषितः मे दूतैः तु न प्राप्तः यादसाम्पते. யாதசாம்பதே, நீர்வாழ் மிருகங்களுடைய தலைவரே வருணனே, சர்வத்திர கிரிதுர்கேஷு, எல்லா குகையில் எங்கேயோ போயிருக்கானா, வனத்தில் போயாச்சு, துர்கம், அதாவது ஒரு இடமும் எங்கெல்லாம் கட்டடங்கள்லாம் இருக்கோ அந்த துர்கங்கள் எல்லாம் போய் முனினாம் ஆசிரமம், முனிவர்களுடைய ஆசிரமத்தில் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அன்வேஷித்தக தேடியாச்சு, மே தூதைஹி, என்னுடைய தூதர்களை அனுப்பிச்சு, ந பிராப்தக, ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல, அவனை எனக்கு கிடைக்கலை. सर्वत्र गिरिदुर्गेषु मुनीनाम् आश्रमेषु च अन्वेषितः मे दूतैः तु न प्राप्तः यादसाम्पते. आज्ञापय महाराज किं करोमि गते सुते न मे दोषः अत्र सर्वज्ञ भाग्यदोषः तु सर्वथा. மகாராஜா நான் யார், வர்ணன் தான் கூப்பிட்றாருங்க, மகாராஜா வர்ணனே, ஆக்ஞாபையா, நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க. சுதே கதே, என் பிள்ளை போயாச்சு, இப்போ என் பிள்ளை எங்கிட்ட இல்லை. கிம் கரோமி, நான் என்ன செய்யணும், நான் என்ன தான் பண்ணுவேன். நமே தோஷம், நான் என்ன தோஷம் சொல்ல முடியாது நீங்கள், ஏன்னா என் பிள்ளை போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கல, என் பிள்ளை போயாச்சு, அதனால எங்கிட்ட தோஷம் கிடையாது. சர்வஜ, எல்லாம் அறிந்தவரே, பாக்ய தோஷகாத்து சர்வதா, என்னுடைய பாக்கியம் எனக்கு இல்லை, உங்களுக்கு நல்லபடியாக செய்து கொடுக்கணுங்கிற அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போச்சு. பாக்கியத்தை தான், என்னுடைய அதிர்ஷ்டத்தை தான் நான் குற்றம் சொல்லணுமே தவிர நான் குற்றவாளி இல்லைன்னு தன்னை ஸ்தாபிக்கிறான் இங்கே ஹரிச்சந்திரன்.
आज्ञापय महाराज किं करोमि गते सुते न मे दोषः अत्र सर्वज्ञ भाग्यदोषः तु सर्वदा व्यास उवाच इति भूपवचः श्रुत्वा प्रचेताः कुपितः वृषं शशाप च नृपं क्रोधात् वञ्चितः तु पुनः पुनः ஸோ வஞ்சிதகா புனப்புனக இப்படி பல முறை வஞ்சிக்கப்பட்ட அந்த வர்ணன் பூபவச்சக ஸ்ருத்வா ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு பிரச்சேதாக அந்த பிரச்சேதா வர்ணன் குபிதக பிரிஷம் குபிதக ரொம்ப கோபப்பட்டு நிருபம் சஷாப குரோதாத்து ஸோ ரொம்ப கோபத்தோடு வஞ்சிக்கப்பட்ட அந்த வருணன் அந்த ராஜாவுக்கு சாபத்தை கொடுத்தார். இப்போ தான் சாபம் கொடுக்குறார். व्यास उवाच इति भूपवचः श्रुत्वा प्रचेताः कुपितः वृषं शशाप च नृपं क्रोधात् वञ्चितः तु पुनः पुनः नृपते अहं त्वया यस्मात् वचसा च प्रवञ्चितः तस्मात् जल उदरः व्याधिः துவாம் துததி அதிதாருணஹ. ஜலோதரகன்னே சேர்த்து படிச்சுடலாம். ஜல உதரக தான், அது வயிற்றுல வரக்கூடிய வியாதி தான். மகோதரம்னு பேர், அந்த வியாதிக்கு பேர் ஜலோதரம். ஸோ மகோதர நோய் கொடுத்துட்டேன். ஸோ நிப்பதே அகம் தொயா எஸ்மாத் வச்சசா, நீ வார்த்தையை கொடுத்து 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 கேட்டு 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 வஞ்சனை விட்டேன். வஞ்சித்தக, நான் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் உன்னால் வார்த்தையினால். தஸ்மாத் உனக்கு ஜலதரக, அந்த ஜலோதரன்னு சொல்லக்கூடிய அந்த நோயாகப்பட்டது, மகோதரமாகப்பட்டது வியாதி. அந்த வியாதி துவாம் துதந்துன வெண்ண உனக்கு வேதனை அளிக்கட்டும், அந்த வியாதி பீடிக்கட்டும் உனக்கு அப்படின்னு. அதிதாருணக, ரொம்ப கொடியதான மகோதரம், அது சின்னதாக கூட வரக்கூடாது, ரொம்ப கொடியதான மகோதர நோய் வயிற்று வலி உனக்கு வரட்டும்ட்டு. ராதே கிருஷ்ணா. ஓகே, தேங்க் யூ. நிருபதே அஹம் த்வயா யஸ்மாத் வசசா ச பிரவஞ்சிதः தஸ்மாத் ஜலோதரः வியாதிஹி த்வாம் துததுஹு அதிதாருணः. துதது அவ்வளவுதான். व्यास उवाच इति शब्दः महीपालः कुपितेन प्रचेतसा पीडितः अभूत् तदा राजा व्याधिना दुःखदेन तु. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்காரு ஜனமேஜயன்ட்ட, இவ்வாறு மகிபாலக சப்தக, மகிபால ராஜா, பூமியை பாதுகாக்கக்கூடியவர்கள் அர்த்தத்தில் ராஜா வந்து சபிக்கப்பட்டு குபித்தேன பிரச்சேதசா, யார் சபிச்சிருக்கா? வருணன், கோபப்பட்ட வருணனால் சபிக்கப்பட்ட அந்த ராஜா பீடிதகா பூத்து, ரொம்ப பீடியாயிடுது. வியாதினா பீடிதகா, வியாதியால் பீடிக்கப்பட்டார். ததா ராஜா துக்கதேன தூ, துக்கம் கொடுக்கக்கூடிய வியாதி, பயங்கரமான வயிற்று வலி, அந்த மகோதர வலி, அதனால பீடிக்கப்பட்டார் அந்த ராஜா. इति शब्दः महीपालः कुपितेन प्रचेतसा पीडितः अभूत् तदा राजा व्याधिना दुःखतेन तु. एवं शब्द्वा नृपं पाचि जगाम निजम् आस्पदं राजा प्राप्य महाव्याधिं बभूव अतीव दुःखितः. இவ்வாறு சபித்துவிட்டு பாஷி வர்ணன் நிஜம் ஆஸ்பதம் ஜகாம, தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்றார். அவரோட ஊருக்கு போயிட்டாரு. ராஜா பிராப்பிய மகாவியாதி, பெரிய வியாதி, அந்த வியாதி வந்துருது. பபு அதீவ துக்கிதக பபுவ, ரொம்ப துக்கப்பட்டார். एवं शक्त्वा नृपं पाशि जगाम निजम् आस्पदं राजा प्राप्य महाव्याधिं बभूव अतीव दुःखितः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे हरिश्चन्द्रस्य जलोदर व्याधिप्राप्तिवर्णनं नाम पञ्चदशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ षोडशोऽध्यायः. व्यास उवाच गते अथ वरुणे राजा रोगेण अतीव पीडितः दुःखात् दुःखं परं प्राप्य व्यथितः अभूत् वृषं तदा. व्यास சொல்றார், வருணே கதே, வருண் பயாச்சு போனதுக்கப்புறம் ராஜா ரோகேன அதீவ பீடித்த, ரோகம், இந்த ரோகம் வந்துடுது. அந்த ரோகத்தால் ரொம்ப பீடிக்கப்பட்டவராக துக்காத்து துக்கம் பரம், ஒரு துக்கம் அடுத்த துக்கம்னு தாங்க முடியாத துக்கத்தை அடைந்தார். பிராப்பிய வியதிதக அபூத்து பிருஷம் வியதிதக, ரொம்ப கவலைப்பட்டார். வியதித்தன கவலை, ரொம்ப கவலை, வியாதி ஜாஸ்தியாக எடுத்து, பிள்ளை வேற காணலே, ஒரு துக்கத்துக்கு மேலே துக்கமாக வந்துட்டு இருக்கு. ரொம்ப கவலையோடு இருந்தார் ராஜா.
व्यासोवाच गते अथ वरुणे राजा रोगेण अतीव पीडितः दुःखात् दुःखं परं प्राप्य व्यथितः अभूत् वृषं तदा कुमारः असौ वने श्रुत्वा पितरं रोगपीडितं गमनाय मतिं राजन् चकार स्नेहयन्त्रितः. ஸோ குமாரோ அசௌ இந்த யாரு ரோஹித் வந்து அந்த குமாரன் அவன் வந்து கேட்குறான் வனேஷுத்வா அப்பாவுக்கு ஒரு நோய் வந்துருதுங்கிறது நியூஸ் பரவி அவங்ககிட்ட வேற வந்துடுது. ஸோ பிதரம் ரோக பீடித்தம் அப்பாவுக்கு ரோகம் வந்துருது அப்படிங்கிறத கேட்டு சுத்வா கமனாய மதிம் அப்போ போகலாம் ராஜ்யத்துக்கு போகலாம் அப்பாவை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வந்து சகார ஸ்னேக எந்திரித்தக அப்பாட்ட ஸ்னேகம் இருக்கு அவனுக்கு. ஸோ அந்த ஸ்னேகத்தால் தூண்டப்பட்டவனாக அந்த குழந்தை வந்து ராஜ்யத்துக்கு போகலாம் அப்படின்னு மனசில் நினைச்சான். कुमारो असौ वने श्रुत्वा पितरं रोगपीडितं गमनाय मतिं राजन् चकार स्नेहयन्त्रितः. संवत्सरे व्यतीते तु पितरं द्रष्टुम् आदरात् गन्तुकामं तु तं ज्ञात्वा शक्रः तत्र आजगामः. ஸோ ஒரு வருஷம் ஆச்சு. சம்வத்சரம்னா வருஷம்னு அர்த்தம். ஸோ ஒரு வருஷம் வெத்தீத்தை கழிஞ்சுது. பிதரம் திரஷ்டும் ஆதராத்து ஸோ அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு வந்தார். கந்துகாமம் அப்படி கிளம்புறான். அந்த சமயத்தில் தம் ஞாத்துவா அதை தெரிஞ்சிட்டார். யார் தெரியறா? சக்ரக இந்திரன் வஞ்சகனவன். அவன் வந்து இந்த பிள்ளை கிளம்பி போகிறான்ங்கிறதை தெரிந்து கொண்டு தத்ர ஆஜகாம வந்துட்டான். ஸோ ரோஹித் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல இந்திரன் வந்து சேர்ந்தான். संवत्सरे व्यतीते तु पितरं दृष्टुमादरात् गन्तुकामं तु तं ज्ञात्वा शक्रः तत्र आजगामः. वासवः तु तदा रूपं कृत्वा विप्रस्य सत्वरः वारयामास युक्त्या वै कुमारं गन्तुम् उद्यतम्. வாசவன் அது இந்திரன் வந்து அந்த மாதிரி ஒரு ரூபம் என்ன ரூபம் எடுக்கிறான்? விப்ரஸ்ய பிராமண வேஷத்தை தரித்து கொண்டு வேகமாக சத்வரக வேகமாக யுக்தியா ஒரு யுக்தியோடு கூட ஒரு பொருத்தமான விஷயத்தை சொல்லி குமாரம் கந்து முத்தியத்தம் குமாரம் கிளம்புறதுக்கு ரெட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை வாரையா மாச தடுத்தான். போகாதப்பா இப்போ நீ உங்கள் அப்பா பார்க்க போகாதேன்னு சொல்கிறான். वासवः तु तदा रूपं कृत्वा विप्रस्य सत्वरः वारयामास युक्त्या वै कुमारं गन्तुमुद्यतम्. इन्द्र उवाच राजपुत्र न जानासि राजनीतिं सुदुर्लभाम् अतः करोषि मूढः त्वं गमनाय मतिं वृथा. இந்திரன் சொல்றான், ஹே ராஜபுத்ரா, உனக்கு ராஜநீதி தெரியாது. சுதுர்லபாம் அதாவது அது ராஜநீதி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் கிடைக்காது. ராஜநீதி எல்லாம் வந்து இப்போ யுதிஷ்டருக்கே பீஷ்மர் மூலமாக கேட்டு அறிஞ்சார் அவர். ஸோ அப்படி அறியவே முடியாத அந்த ராஜநீதியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ஜானாசி உனக்கு தெரியாது. அதனால நீ முட்டாளாட்டமாக நீ போகிற. இப்போ கமனாய மதிம் விருத்தா கரோஷி நீ வேஸ்ட்டாக நாட்டுக்குள்ளே போனேன்னு நினைக்கிறேன். நாட்டுக்குள்ளே போனால் என்னாகும்? ராஜாவுக்கு டியூட்டி இருக்குது. பிள்ளை யூபஸ்தம்பத்தில் கட்டி யாகம் பண்ணி ஆகணும். இப்போ நோய் வேறு வந்துடுது. இதை கொடுத்தா நோய் விலகும். இப்படிலாம் ராஜாவுக்கு ஐடியா இருக்கும். அதனால் அந்த ராஜநீதியை பற்றி நீ தெரியாமல் இப்போ போகிறது கிளம்புறியேன்னு கேட்குறேன். इन्द्र उवाच राजपुत्र न जानासि राजनीतिं सुदुर्लभाम् अतः करोषि मूढः त्वं गमनाय मतिं वृथा. पिता तव महाभाग ब्राह्मणैः वेदपारगैः कारयिष्यति होमं ते ज्वलिते अथ विभावसौ. மகாபாகியமுடையவரே, தவ பிதா உங்கள் அப்பா பிராமணைகி வேதபாரகர்கள்னு இது வேதத்தில் கரைச்சி குடிச்சவாறு அர்த்தம். ரொம்ப வேதத்தில் கரை கண்டுட்டான். அப்படிப்பட்ட பிராமணர்களை கொண்டு ஒரு ஹோமத்தை பண்ணுவார். ஹோமம் தே காரேஷியதி ஒன்னையே ஹோமம் பண்ணிடுவான்ற அப்படின்னு நீ தான் ஹவிஸு. ஸோ ஜொலித்தே அத்த விபாவசுன்னா அக்னி. ஸோ அந்த அக்னி ஜொலிச்சுட்டு இருக்கும்போது ஒன்னையே வச்சு யாகத்தை முடிச்சு விடுவா. உனக்கு தெரியாதான்னு கேட்குறேன். पिता तव महाभाग ब्राह्मणैः वेदपारगैः कारयिष्यति होमं ते ज्वलिते अत विभावसौ.
माहि वल्लभः तात सर्वेषां प्राणिनां खलु तदर्थे वल्लभाः सन्ति पुत्रदारधन आदयः. ஆத்மானா இந்த இடத்துல உடல்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவுக்கு பல அர்த்தம் இருக்கு இல்லையா? உடல், மனம், ஆத்மா, பரமாத்மா, இப்படி பல அர்த்தம் இருக்கிறதுல இந்த இடத்துல உடல்னு எடுத்துக்கிறேன். ஸோ வல்லபக எல்லாருக்குமே தன்னோட உடல் வந்து ரொம்ப பிடிக்கும். வல்லபகன பிரியமானது. தாத்தா குழந்தாய் சர்வேஷாம் பிராணினா எல்லா பிராணிக்குமே அது அப்ளை ஆகும். எல்லாருக்குமே அவாவா உடம்பு தான் பிடிக்கும். ததர்த்தே வல்லபாக சந்தி, அது அந்த தனக்கு வேண்டிதான் எல்லாருமே புத்திர தார தன. ஸோ தனக்கு வேண்டினா தான் அந்த புத்திரனோ அந்த குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த விருப்பம் ஜாஸ்தியாகுது, பிரியமாகுது. ஸோ அந்த பிரியமே மற்றவர்கள்ட்ட காட்டுற பிரியமே தனக்காக வேண்டிதான். புத்திர தார தனம், தாரன பொண்டாட்டி, தனம் எல்லாத்து மேலே பிரிய வர காரணமே தன்னோடுதுங்கிறதுனால தான். आत्मा हि वल्लभः तात सर्वेषां प्राणिनां खलु तदर्थे वल्लभाः सन्ति पुत्रदारधन आदयः. आत्मनः देहरक्षार्थं हत्वा त्वां वल्लभं सुतं हवनं कारयित्वा असौ रोगमुक्तः भविष्यति. ஸோ தனக்கா வேண்டி ஆத்மனகா தேக ரட்சார்த்தம் தன்னுடைய தேகத்தை ரட்சிப்பதற்காக வல்லபம் துவாம் அவருக்கு பிரியமானவர் நீ. கரெக்டு. ஏன்னா அவரோட பிள்ளை, அதனால அவருக்கு பிரியம்தான் நார்மலாக. ஆனால் தனக்குன்னு வரும்போது பிள்ளையும் வேண்டாம் தரணும். என்னோட சுகம் தான் எனக்கு பெருசுன்னு ஆகிடும். ஸோ பிரியம் துவாம் வல்லபம் துவாம் உன்னை பிரியமான உன்னை ஹத்வா உன்னை கொன்று சுதம் பிரியம் சுதம் உன்னை பிரியமான அவனோட பிள்ளையான உன்னை கொன்று ஹவனம் காரயித்வா ஒன்றை ஹோமத்தில் அக்னியில் போட்டுட்டு அசௌ ரோகமுக்தகா பவிஷ்யதி அந்த ஹரிச்சந்திரன் உங்கள் அப்பா ரோகத்திலேருந்து விடுதலை பெறுவான். ஸோ தன்னுடைய ரோகத்தை நீக்கிக்கிறது பிரதானமாயிடும். அப்புறம் தான் நீ. ஸோ தான் வரும்போது அதுக்கு ரெண்டாவது பிளேஸில் தான் பிள்ளை எல்லாமே. ஸோ தான் வரைச்சா ஒன்றை கூட கொண்டு விடுவாருங்கிற. आत्मनः देहरक्षार्थं हत्वा त्वां वल्लभं सुतं हवनं कारयित्वा असौ रोगमुक्तः भविष्यति. तस्मात् त्वया न गन्तव्यं राजपुत्र पितुः गृहे मृते पितरि गन्तव्यं राज्यार्थे सर्वथा पुनः. ஆகவே நீ போகாதே. துவயான கந்தவியம் உன்னால் போகப்படக்கூடாது, நீ போகக்கூடாது. ராஜபுத்திரனே பித்ருகிரகே அப்பா வீட்டுக்கு போகாதே. மிருதே பித்திரி அப்பா செத்தப்புறம் போடுற செத்தப்புறம் போ கந்தவியம் அப்போ போனோம். ஏன்னா உனக்கு ராஜ்யம் கிடைக்கும். ஸோ ராஜ்யார்த்தே சர்வதா புனக. ஸோ அதனால் நிச்சயமாக ராஜ்யம் கிடைக்குங்கிற காரணத்தினால அப்பா செத்தப்புறம் போ. तस्मात् त्वया न गन्तव्यं राजपुत्र पितुः गृहे मृते पितरि गन्तव्यं राज्यार्थे सर्वथा पुनः. एवं निषेधितः तत्र वासवेन नृप आत्मजः वनमध्ये स्थितः कामं पुनः संवत्सरं नृप. ஸோ நிஷேதித்தக இவ்வாறு தடுக்கப்பட்ட, நிஷேதம்னால நிவாரணால ஒரு அர்த்தம் தான், தடுக்கப்பட்ட அந்த பிள்ளை. வாசவேர இந்திரனால் தடுக்கப்பட்ட நிருப்ப ஆத்மஜக ராஜாவுடைய பிள்ளையான அந்த ரோஹித் வனமத்தியே ஸ்திதக காட்டிலே இருக்கிற போல, அதனால போல காமம் புனக சம்பத்சரம் அடுத்த ஒரு வருஷம் இருக்கிறேன். ஸோ 1 இயர் முதலே பிள்ளை வீட்டு விட்டு போய் 1 வருஷம் கழிச்சு போகலான்னு நினைக்கிறான். இந்திரன் வந்து தடுத்தான். இன்னொரு வருஷம் அங்கேயே இருக்கான், காட்டிலேயே இருக்கான். एवं निषेधितः तत्र वासवेन नृपात्मजः वनमध्ये स्थितः कामं पुनः संवत्सरं नृप. இங்கே நிருப்பான்னு சொன்னால் ஜனமேஜயான்னு எடுத்துக்கணும். வியாசர் சொல்லிட்டு இருக்கார் கதையங்கிறதுனால இந்த இடத்துல நிருப்பா என்ன அட்ரஸிங் வரும்போது ஜனமேஜயா இதெல்லாம் நடக்கிறதுன்னு கதை கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ओके. अत्यन्तं दुःखितं श्रुत्वा हरिश्चन्द्रं तदात्मजः गमनाय मतिं चक्रे मरणे कृतनिश्चयः. ஸோ ஹரிச்சந்திரன் வந்து அத்தியந்தம் துக்கிதம், தாங்க முடியாத வரி. 1 வருஷம் ஆகி போச்சு கஷ்டப்பட்டுட்டு. ஸோ அதனால ரொம்ப துக்கத்தில் இருக்கார் அப்படின்னு ததா ஆத்மஜக. அப்போ அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுறான், ஆத்மஜகன் அவரோட பிள்ளை ஆகப்பட்ட ரோஹிதன் கமனாய மதிம் சக்கரே, சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கே போகலாம் பரவாயில்ல, மரணே கிருத்த நிச்சயக மரணிச்சாலும் பரவாயில்ல, அப்பா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் நான் விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல புத்தியோடு நினைக்கிறான் இந்த ரோஹிதன். अत्यन्तं दुःखितं श्रुत्वा हरिश्चन्द्रं तदात्मजः गमनाय मतिं चक्रे मरणे कृतनिश्चयः. तुराशाट् द्विजरूपेण तत्र आगत्य च रोहितं निवारयामास सुतं युक्तिवाक्यैः पुनः पुनः.
ஸோ திருப்பி வந்துடுறான். துராஷாடு யார்? இந்திரன். இந்திரன் வந்து பிராமண வேஷத்தில் திருப்பி வந்துடுறான். ரோஹிதம் நிவாரயாமாச திருப்பி தடுக்கிறான். ஸோ நிவாரயாமாசா நிவாரணம் பண்ணுறான்னு தடுக்கிறான். சுதம் யுக்தி வாக்தியைஹி. ஸோ அந்த பிள்ளைய யுக்த பொருத்தமான வார்த்தைகளை சொல்லி நிறுத்துறானாம். புனப்புனக மீண்டும் மீண்டும் அதையே திருப்பி திருப்பி நல்ல பொருத்தமான வார்த்தைகளால் அந்த குழந்தையை தடுத்து நிறுத்தினான். पुराशात् द्विजरूपेण तत्र आगत्य च रोहितं निवारयामास सुतं युक्तिवाक्यैः पुनः पुनः। हरिश्चन्द्रः अतिदुःखार्तः वसिष्ठं स्वपुरोहितं पप्रच्छ रोगनाशाय तत्र उपायं सुनिश्चितम्. ஸோ அதிதுக்கார்த்தக ஹரிச்சந்திரக, ரொம்ப துக்கத்தால் பீடிக்கப்பட்ட ஆர்த்தியோடு இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் ஸ்வபுரோஹிதம் வசிஷ்டம், தன்னுடைய புரோகிதர் தன்னுடைய குரு அதை வசிஷ்டரை பார்த்து பப்ரச்ச கேட்குற, ரோகநாசாய தத்ர உபாயம், ஏதாவது என்னோட ரோகம் போகணும்னா யாகம் பண்ணி ஆகணும். அப்போ அந்த யாகத்துக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? இப்போ பிள்ளையும் காணும், அதனால் வேறு ஏதாவது எப்படியாவது பண்ணலாமா அப்படிங்கிற உபாயத்தை சொல்லுங்கோ, நிச்சயமான ஒரு உபாயத்தை நீங்கள் சொல்லணும்ட்டு இப்போ தான் அவனுக்கு தோணியிருக்கு. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டப்புறம் குருவை பார்த்து கேட்குறான், ஏதாவது உபாயத்தை சொல்லுங்கோ யாகம் பண்ணுறதுக்கு. हरिश्चन्द्रः अतिदुःखार्तः वसिष्ठं स्वपुरोहितं पप्रच्छ रोगनाशाय तत्र उपायं सुनिश्चितम्. கேட்குறது. तम् आह ब्रह्मणः पुत्रः यज्ञं कुरु उत्तम तेन पुत्रेण शापमोक्षः भविष्यति. பிரம்மணகா புத்திரகா, பிரம்மாவோட பிள்ளை தானே வசிஷ்டர். ஸோ பிரம்மணகா புத்திரகா என்ன வசிஷ்டர். ஸோ தம்மாக, அப்போ வசிஷ்டரை கேட்டவுடனே உபாயத்தை சொல்கிறார் அவர். யஜ்ஞம் குருன்னு இருப்போத்தம்மா, நீ யாகம் பண்ணுப்பா. கிரய கீர்த்தேன புத்திரேன கிரீத்தேன, கிரயம் பண்ணி வாங்கணும், ஒரு பிள்ளைய விலைக்கு வாங்கணும். அப்படி வாங்கின பிள்ளைய வச்சுட்டு அந்த புத்திரனால சாபமோட்சோ பவிஷ்யதி, உன்னுடைய சாபத்திலேருந்து நீ விடுதலை பெறுவாய், இந்த நோயிலேருந்து நீ விடுதலை பெறத்துக்கு பிள்ளைய விலைக்கு வாங்கி பண்ணுன்ற ஏதோ ஒரு பிள்ளைய. तम् आह ब्रह्मणः पुत्रः यज्ञं कुरु नृपोत्तम क्रयति क्रीतेन पुत्रेण शापमोक्षः भविष्यति. पुत्रा दशविधाः प्रोक्ताः ब्राह्मणैः वेदपारकैः द्रव्येण आनीय तस्मात् त्वं पुत्रं कुरु नृपोत्तम. 10 விதமாக பிள்ளைகளை சொல்கிறான். அடாப்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் பொண்டாட்டியோட குழந்தைய சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படி ஒரு பிள்ளை, எல்லா பெயர்கள் பல பெயர்கள்லாம், அது ஒரு பிள்ளைக்கு ஒரு பேர் உண்டு, அது மாதிரி வரக்கூடிய குழந்தைகளுக்கு. ஸோ இந்த மாதிரி 10 விதமாக பிள்ளைகளை அடையலாம். பிராமணைகி வேதபாரகைகி, வேதங்களை நன்றாக கரை கண்டவர்களால் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி 10 விதமான பிள்ளைகள் இருக்கலாம். ஸோ திரவியேன ஆணிய, நீ அதில் ஒன்று வந்து விலைக்கு வாங்குறது. ஸோ திரவியேன, திரவியத்தை கொடுத்து அந்த ஒரு புத்திரம் ஆணிய ஒரு பிள்ளைய வாங்கிட்டு தஸ்மாத்வம் குரு, நீ வந்து அதுக்கப்புறம் யாகம் பண்ணு நிருபோத்தம, பெரிய சிறந்த ராஜாவே. पुत्रा दशविधाः प्रोक्ताः ब्राह्मणैः वेदपारकैः द्रव्येण आनीय तस्मात् त्वं पुत्रं कुरु नृपोत्तम. वरुणः अपि प्रसन्नः सन् सुखकारी भविष्यति. लोभात् कः अपि द्विजः पुत्रं प्रदास्यति स्वराष्ट्रतः. ஸோ வருணனும் பிரசன்னமாயிடுவான். பிரசன்னசன், அப்படி பிரசன்னமாக இருந்து கொண்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சுகக்காரி பவிஷ்யத்தி, அவனும் சுகமத்தை அடைவான், உனக்கும் சுகம் கிடச்சிடுங்க யாகம் பண்ணும்போது. லோபாத் ககாபி துஜக, யாராவது இருப்பான், யாராவது ஒரு பிராமணன் கிடைப்பான்ப்பா அவனுக்கு. ஏன்னா பயங்கர லோபிகள் நிறைய இருக்கா, பேராசை பிடிச்சவா, அதனால பணத்துக்கு வேண்டி பிள்ளையே வைக்கிறதுக்கு கூட எவனா ஒருத்தன் கிடைப்பான் உனக்கு. ஸோ ககாபிய துஜக, ஏதாவது ஒரு பிராமணன் புத்திரம் பிரதாஸ்யதி, கொடுப்பான் உனக்கு, விலைக்கு கொடுப்பான், திரவியத்தை கொடுத்து வாங்கலாம். நீ ஸ்வராஷ்டிரஜக, உன்னுடைய ராஜ்யத்திலேயே. ஸோ உன்னுடைய ராஜ்யத்திலேயே ஏதாவது பிராமணன் தேடி பிடிச்சி குழந்தை விற்கிறவன் யாராவனா இருக்கானான்னு பாருன்ற. वरुणः अपि प्रसन्नः सन् सुखकारी भविष्यति. लोभात् कः अपि द्विजः पुत्रं प्रदास्यति स्वराष्ट्रजः. सर्वं जगदम्बार्पणमस्तु.